வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது முறுக்கு வந்து நான் இன்றைக்கி வந்து இட்லி அரிசியில் தான் செஞ்சு காமிக்க போகிறேன். ஸோ இட்லி அரிசியில் ரொம்ப சாஃப்டாக கிறிஸ்பான முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ முறுக்கு செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து 1 கிலோ இட்லி ரைஸ் வந்து அளந்து எடுத்துக்கலாம். இது வந்து அரைப்படி ஆளாக்கு. இதில் 2 ஆளாக்கு எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் நமக்கு 1 கிலோ கிடச்சிடும். இதை வந்து நல்லா 4 மணி நேரம் நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். 4 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கிரைண்டரில் போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. அரைக்கும் போது தண்ணி வந்து கொஞ்சமாக விட்டுக்கோங்க. கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கே அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக இருக்கணும். ரொம்ப தண்ணியாக அரைச்சிடக்கூடாது, இட்லி கரைக்கிற மாதிரி. ஸோ கெட்டியான பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு உளுந்து வந்து அளந்து எடுத்துக்க போகிறோம். மெஷர்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோ அரிசிக்கு 250 கிராம், அதாவது 1:4 தான் வந்துட்டு இதோட ரேஷியோ. நம்ம வந்து உளுந்து வந்து 1/2 கப் எடுத்துக்கலாம். இந்த அரைப்படி ஆளாக்களையும் 1/2 கப் வந்து உளுந்து வந்து அளந்து எடுத்துக்க போகிறோம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து வறுக்கணும். உங்களுக்கு நல்லா வந்து வறுப்படும் போது பார்த்திங்கன்னா நல்ல மனம் கிடைக்கும், உளுந்தோட மனம். ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகும். நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். நம்மளோட உளுந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நல்லா வறுப்பட்டுருச்சு. இதை நம்ம வந்து வேற ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட வறுப்பட்ட உளுந்து வந்து ரொம்ப சூடாக இருக்கும். ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பொட்டுக்கடலை வந்து அளந்து எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலை எவ்வளோ சேர்க்கணும் அப்படின்னு சொன்னால் உளுந்து வந்து சேர்த்தோம் இல்லையா, அதில் பாதி சேர்க்கணும். ஸோ நம்ம 2 கப்பு 2 அழாக்கு வந்துட்டு அரைப்படி அழாக்கில் 2 அழாக்கு வந்து அரிசி எடுத்தோம். அதில் 1/2 கப்பு வந்து உளுந்து எடுத்தோம். அதில் பாதி 1/4 கப்பு அளவுக்கு நம்ம பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். இதையும் நம்ம வந்து நல்லா வறுக்கணும். வறுக்காமல் போட வேணாம். இது நல்லா வறுத்து போட்டிங்க அப்படின்னா தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பொட்டுக்கடலை வறுக்கும்போது ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது சீக்கிரமாக வந்து பொட்டுக்கடலை வறுப்பட்டுரும். ஸோ பொட்டுக்கடலை நம்ம வந்து வேற ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பொட்டுக்கடலை உளுந்து ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து சூடு குறைஞ்சிடுச்சு. நம்ம இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக பவுட்ரு பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து உளுந்தை வந்து பவுட்ரு பண்ண போகிறோம். ஜார் வந்து ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக வந்து பவுட்ரு பண்ணணும். இந்த மாதிரி உளுந்து வந்து நல்லா பவுடர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பொட்டுக்கடலை வந்து பவுடர் பண்ணிக்கலாம். பொட்டுக்கடலையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து எள்ளு வந்து வறுத்து எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கலாம். கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து அடுப்பில் கடாயை வச்சிடலாம். வச்சுட்டு தேவையான அளவு முறுக்கு செய்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து உங்களுக்கு சைட் பை சைட் சூடாகிட்டு இருக்கட்டும். நம்ம வந்துட்டு மாவு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம பவுட்ரு பண்ணோம் இல்லையா, அதை நல்லா வந்து சளிச்சு எடுத்துக்கோங்க. சளிச்சு எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உளுந்து பவுடரை சேர்த்துக்க போகிறோம். அடுத்து பொட்டுக்கடலை பவுடர் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இது வந்து வரமிளகாய் தூள். இப்போ நம்மளோட வறுத்த எள்ளு அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம ஓமம் சேர்க்க போகிறோம். ஓமம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஓமம் வந்துட்டு நல்லா இந்த மாதிரி கையில் வச்சு நம்ம நல்லா வந்துட்டு ரப் பண்ணிவிட்டு அப்புறமா சேர்த்துக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். ஒரு சிலர் வந்து முறுக்கு செய்கிறதுக்கு வந்து ஜீரகம் சேர்க்குறாங்க. பட் ஜீரகம் சேர்க்குறத விட ஓமம் சேர்க்கும் போது முறுக்கோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். செரிமானத்துக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நம்ம வந்து மாவில் ஏற்கனவே வந்துட்டு உப்பு சேர்த்துருக்கனால நம்ம வந்து உப்பு சேர்க்கல. இப்போ நம்ம வந்து எண்ணெய் வந்து சூடாகிட்டு இருக்கு இல்லையா, இதில் வந்துட்டு நான் வந்து இப்போ 4 கரண்டி வந்துட்டு எண்ணெய் சேர்க்க போகிறேன். இங்கே எண்ணெயும் சேர்த்துக்கலாம், இல்லை பட்டரும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து மிதமான அளவு தான் சூடாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி மிதமான அளவு சூடானதுக்கப்புறம் எண்ணெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம நல்லா வந்து பிசைய போகிறோம். மாவு நம்ம வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் அரைச்சிருக்கோம். கெட்டியாகவே நீங்களும் அரைச்சிக்கோங்க. தேவைப்பட்டால் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம்.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சமாக வந்து தண்ணி தேவைப்படுது, அதனால் நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். மாவு வந்து பிசையும் போது வந்து கொஞ்சம் நல்லா லூஸாக இருக்கணும், ரொம்ப கெட்டியாக பிசைஞ்சிடாதீங்க. கெட்டியாக பிசைஞ்சிங்க அப்படின்னா நமக்கு முறுக்கு வந்து ரொம்ப ஹார்டாயிரும், முறுக்கு நல்லா இருக்காது. முறுக்கு பிழியறதும் ரொம்ப டஃப்பாக இருக்கும். நான் வந்து 4 கரண்டி எண்ணெய் சேர்த்து நல்லா நைஸாக நல்லா மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். ரொம்பவும் லூஸாக பிசைஞ்சிடக்கூடாது, கரெக்டான பதத்தில் பிசையணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா கையில் நம்ம வச்சு உருட்டும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. ஸோ இப்போ நம்மளோட மாவை வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து முறுக்கு போட ஆரம்பிச்சிடலாம். இந்த வந்து உட்டனில் செஞ்ச இந்த முறுக்கு குழா பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்குது முறுக்கு செய்கிறதுக்கு. இது வந்து எவ்வளோ முறுக்கு செஞ்சாலும் கையே வலிக்காது. இந்த உட்டன் முறுக்குக்கெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ முறுக்கு செய்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து எண்ணெயில் விட்டு எடுத்துக்கோங்க, அப்போ தான் நம்ம பிழியறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து எண்ணெய் சூடாயிருச்சான்னு செக் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சமாக வந்து மாவு எடுத்து போட்டு பாருங்கள், போட்ட உடனே மேலே வந்துருச்சு. ஸோ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு மாவு எடுத்து வச்சு முறுக்கு வந்து பிழிய ஆரம்பிச்சிடலாம். முறுக்கு பிழியறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான கரண்டி எடுத்து வச்சுக்கோங்க ரெடியாக. அதை இந்த மாதிரி வந்து எண்ணெயில் வந்து நம்ம விட்டு எடுத்துகிட்டு நம்ம முறுக்கு பிழிஞ்சோம் அப்படின்னா நமக்கு ஒட்டாமல் ரொம்ப அழகாக வரும். நமக்கு வந்து எண்ணெயில் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம இதே மாதிரி எல்லா முறுக்கும் வந்து போட்டு எடுத்துடலாம். முறுக்கு செய்கிறதுக்கு எப்போவுமே வந்து இரும்பு கடாய் பயன்படுத்துங்க. இரும்பு கடாயில் செய்யும்போது பார்த்திங்கன்னா அதோட ஹீட் வந்து நல்லா கரெக்டாக பேலன்ஸ்டாக இருக்கும். அதனால் நமக்கு வந்து எல்லா முறுக்குமே வந்து நல்லா ஈவனாக கரெக்டாக வெந்திருக்கும். அதே மாதிரி செய்யும்போது ஸ்டவ் வந்துட்டு கரெக்டான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா டக்குன்னு வந்து வெந்த மாதிரி இருக்கும், வெளியில் வந்து ரொம்ப கலர் கொடுத்துரும், ஆனால் உள்ளே வந்து வெந்திருக்காது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் தான் வந்து வச்சுருக்கணும். கரெக்டான ஃப்ளேமில் பார்த்து வச்சுக்கோங்க அடுப்பை. இப்போ நம்மளோட எண்ணெய் பார்த்திங்க அப்படின்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு. நம்ம முறுக்கு வந்து திருப்பி விடணும், பட் உடனே வந்து திருப்பக்கூடாது. முறுக்கு பொழிஞ்ச உடனே திருப்பிங்க அப்படின்னா முறுக்கு வந்து உடஞ்சி போயிடும். ஸோ அதனால் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி விடணும். இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு முறுக்காக இந்த மாதிரி வந்து திருப்பி விட்டுக்கலாம். ஸோ முறுக்கு வந்து எப்படி ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து லைட்டாக வந்து தட்டி பாருங்கள். தட்டி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், அந்த சவுண்டு வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து ரொம்ப வந்து முன்னே நல்லா கொதிச்சுட்டு இருந்தது. இப்போ அந்த எண்ணெய் வந்து கொதிநிலை வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நம்மளோட முறுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பர்ஃபெக்டாக நம்மளோட முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து லாஸ்ட் பேட்ச் முறுக்கு போட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி வந்து முறுக்கு பிழிகிற கரண்டி வைக்கிறதுக்கும் ப்ளஸ் முறுக்கு எடுக்கிற கரண்டி இதெல்லாம் வைக்கிறதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பிளேட் எடுத்து வச்சு அது மேலே வச்சுக்கோங்க. அப்படி வைக்கும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உள்ளே போட்டு எடுக்கும் போது கண்டிப்பாக வந்து எண்ணெய்லாம் வந்து விழும். ஸோ அந்த எண்ணெய் வந்து இந்த பிளேட்லேயே வந்து உங்களுக்கு வந்து சிந்திரும். ஸோ அடுப்பு வந்து ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும், ஈஸியாக க்ளீன் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் பிகினர்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி முறுக்கு வந்து ரெடியான உடனே எடுத்து வந்து போடுறதுக்கு இந்த மாதிரி ஹோல்ஃபுல்லாக இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு கீழேயும் ஒரு பிளேட் வச்சுக்கோங்க. நீங்கள் அதில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் எல்லா முறுக்கும் எதில் எடுத்து வைக்கிறீங்களோ அதில் எடுத்து வச்சுக்கலாம். இப்படி எடுத்து வைக்கும் போது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸஸாக இருக்கிற எண்ணெயெலாம் வந்து இந்த பிளேட்டில் வந்து விழுந்துடும். ஸோ நமக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பராக எண்ணெய் இல்லாமல் நல்லா அழகான முறுக்கு கிடைக்கும். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ ரைஸ் போட்டதுக்கு வந்து ஒரு ஆல்மோஸ்ட் வந்து 90 முறுக்கு கிடச்சிது. யாராவது பிகினர்ஸ் வந்து முறுக்கு செய்யணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் முறுக்கு செய்கிறது ரொம்ப சுலபம் தான். கரெக்டான ரேஷியோவில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மொறுன்னு சூப்பரான முறுக்கு வந்து வீட்டிலேயே செய்யலாம். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.